அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம். பத்திரிகையாளர்கள் ஆடி செந்தில்நாதன், ஜென்ராம், யூடியூப் ரூட்டஸ் மைனர், ட்ரைப்ஸ் கரிகாலன், பேரலை மில்டன், இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி 20 வியாழன் மாலை 5 மணிக்கு தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூலகம் அருகில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. இந்தியா முழுக்கவே சாதியின் காரணமாக கோவிலுக்குள்ள அனைத்து ஜாதியினரும் உள்ளே போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் அர்ச்சகராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பன்னெடுங்காலமாக நடைமுறை இருந்துட்டு வந்த சமயத்தில் இதை பெரியார் அவர்கள் வன்மையை எதிர்த்து இருக்கிறாரு. மேலும் இதுக்காக சட்டத்தை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் கடந்த 2006 கோவில் கருவறைகளில் தீண்டாமை கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்தை அப்போதைய முதலமைச்சரான கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்திருந்தாரு. அதை தொடர்ந்து கடந்த 2007 திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி, மதுரை ஆகிய இடங்கள் சைவ முறைப்படியும், ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி ஆகிய இடங்கள்ல வைணவ முறைப்படியும் ஆகம பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டிருந்துச்சு. எனவே இதையெல்லாம் தடை பண்ணும் விதமா பல்வேறு வழக்குகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி தான் கடந்த 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில திமுக ஆட்சி பதவியேற்ற போது அதே வருஷம் ஆகஸ்ட் 14 பல்வேறு கோவில்கள்ல அனைத்து சாதியிலையும் சேர்ந்த 28 பேரை அர்ச்சகர்களா நியமிச்சிருந்தாங்க. எனவே இந்த பணி நியமன உத்தரவு அப்படிங்கிறது திமுக ஆட்சியில மைல் ஸ்டோனா கருதப்பட்டது. ஆனாலும் இதை எதிர்த்து பல்வேறு பிரச்சனைகள் போட்டுட்டே தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடைபெற்றிருக்குது. அது தொடர்பா 2 அர்ச்சகர்கள் பேசிக்கிற வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருச்சி மாவட்டம் வயலூர் பகுதியில் இருக்கிற முருகன் கோவில்ல குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குது. இந்த நிகழ்ச்சியில தான் தமிழ்நாடு அரசோட அர்ச்சகர் பயிற்சியை நிறைவு செஞ்சுட்டு தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட பிரபு மற்றும் ஜெயபாலன் ஆகியோர் இந்த குடமுழுக்கு விழாவை நடத்தியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் தான் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா பல்வேறு நபர்களும் பதிவிட்டு வராங்க. தமிழ்நாடு அரசுடைய அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பிரபு மற்றும் ஜெயபாலன் ஆகியோர் இந்த முருகன் கோவில்ல அர்ச்சகர்களா நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேருமே இந்த குடமுழுக்கு விழாவில் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி பரம்பரை அர்ச்சகர்களான சிவாச்சாரியர்கள் தடை விதிச்சிருந்தாங்க. அப்படிங்கிறது பெரிய பரபரப்பா மாறிச்சு. இது தொடர்பா பல்வேறு அமைப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் இந்து சமய அறநிலையத்துறையினால சேகர் பாபு அவர்கள் இந்த விஷயத்தை தலையிட்டு தமிழ்நாடு அரசு நியமிச்ச அர்ச்சகர்களான பிரபு மற்றும் ஜெயபாலன் ஆகியோர் குடமுழுக்கு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுக்காக நடவடிக்கை மேற்கொண்டாரு. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நடந்த குடமுழுக்கு நிகழ்வுல கலசங்களுக்கு புனித நீரை ஊத்துறது, யாசகம் நடத்துறது அப்படின்னு சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அர்ச்சகர்களான பிரபு மற்றும் ஜெயபாலன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறாங்க. எனவே இந்த சம்பவத்தை ஒட்டி பதிவிட்டு இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான சேகர் பாபு அவர்கள் திருச்சி வயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல இன்னைக்கு நடைபெற்ற திருக்குடமுழுக்கு பெருவிழாவில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் பணி நியமனம் பெற்ற அர்ச்சகர்களான ஜெயபால், பிரபு ஆகியோர் யாகசாலை பூஜை, கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்திய நிகழ்வுகளில் பங்கேற்றது. தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றிட முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் இமாலய வெற்றியாகும் அப்படின்னும் திராவிட மாடல் அரசின் இச்சாதனைகளால் மனம் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. எனவே இதை தொடர்ந்துதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களையும் பாராட்டி இந்த குடமுழுக்கு நிகழ்வுல கலந்துகிட்ட அர்ச்சகர்களான ஜெயபால் மற்றும் பிரபு ஆகியோர் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கும் தங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய பேட்டி அடங்கிய வீடியோ சன் நியூஸ் ட்விட்டர் பக்கத்தில் வெளியாகி இருக்குதுங்க. அதுல இவங்க 2 பேருமே நெகிழ்ச்சியா பேசிக்கிறது அப்படிங்கிறது மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல்ல பேசின அர்ச்சகர் பிரபு அவர்கள் 2008 கலைஞர் ஆட்சி காலத்தின் போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த திட்டத்தின் கீழே திருவண்ணாமலையில பயிற்சி பெற்ற மாணவன் நான் அப்படின்னும், அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு 2021 தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவருடைய கையால இந்த முருகன் கோயிலுக்கு அர்ச்சகராக நியமிக்கப்பட்டு பணியாணையா வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே இன்னைக்கு நடந்த குடமுழுக்கு விழா சீரும் சிறப்பமா நடந்துச்சு அப்படின்னும், கோவிலோட யாகசாலையில மற்ற அர்ச்சகர்கள் கூட சாதி வேறுபாடு இல்லாம எந்த ஒரு தடையும் இல்லாம யாகத்துல பங்கு பெற்றேன் அப்படின்னும், குடமுழுக்கு விழாவை என்னுடைய திருக்கரங்களால செஞ்சது அப்படிங்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த குடமுழுக்கு விழாவை ஏற்பாடு செஞ்ச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சரான சேகர் பாபு அவர்களுக்கும் துறையை சேர்ந்த ஆணையருக்கும் ஏனைய உயர் அதிகாரிகளுக்கும்
என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபு அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மிக்க மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாரு. இவரை தொடர்ந்து இன்னொரு அர்ச்சகரான ஜெயபாலன் அவர்கள் பேசும்போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பயிற்சி பெற்றேன் அப்படின்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால இந்த கோவில்ல பணி நியமனம் செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த கோவில்ல நல்லபடியா சிறப்பா பூஜை பணிகள் நடைபெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. மேலும் இன்னைக்கு குடமுழுக்கு விழா சிறப்பா நடைபெற்றுச்சு அப்படின்னும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய ஆதரவும் கிடைச்சது, நிர்வாகமும் எந்தவித இடையூறும் இல்லாம ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னும் குறிப்பா இணை ஆணையர் சப்போர்ட்டா இருந்தாரு. எனவே இந்த குடமுழுக்கு விழா நல்லபடியா நடைபெற்றுச்சு அப்படின்னும் பூஜையில நான் கலந்துகிட்டது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, கண்டிப்பா இது மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்லி மிகவும் மகிழ்ச்சியா தெரிவிச்சிருந்தாரு. ஆக இவங்க இப்படி 2 பேரும் நிகழ்ச்சியா பேசின வீடியோ இப்போ வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை ஷேர் பண்ணி தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தின பெருமை திமுகவுக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரியார் இந்த முழக்கத்தை முன் வச்சு அடுத்து கலைஞர் அவர்கள் இதை சட்டமா மாத்தி இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு செயல் வடிவத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எனவே சாதியின் பேரால ஒருவர் அர்ச்சகராக முடியாது அப்படிங்கிற நிலைமையை மாத்தி இப்போ எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்து அவர்கள் மூலமா இப்போ குடமுழுக்க நடத்தி முடிச்சிருக்காங்க. எனவே இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த அர்ச்சகர்கள் நியமனம் சார்ந்து பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலே இருக்குது, தடையும் வாங்கி வச்சிருக்காங்க. எனவே அதையெல்லாம் சட்டப்பூர்வமா எதிர்த்து தமிழ்நாடு அரசு போராடி மீதி இருக்கிற அர்ச்சகர்களுக்கும் இந்த மாதிரியான பணி செய்யறதுக்கு ஆணையம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது பல நாள் கோரிக்கையா இருந்துட்டு வருது. அதை தமிழ்நாடு அரசு கருத்தில் கொண்டு அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற குடமுழுக்கு விழாவில் பிராமணர் அல்லாத அனைத்து சாதியை சேர்ந்த அர்ச்சகர்களும் பங்கு பெற்றாங்க அப்படின்னா கோவில்கள்ல சமத்துவமின்மை, கோவில்கள்ல தீண்டாமை அப்படிங்கிற கொடுமை நீங்கும் அப்படிங்கிறது தான் பல்வேறு நபர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதுக்கு முதலமைச்சர் அவர்களும் அறநிலைத்துறை அமைச்சர்களும் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சட்டம் கொண்டு வந்து இதை அமலாக்கி இப்போ சாதிச்சு காட்டியிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.